ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கிரேஸ்டி மூலமாக நான் தெரிவிப்பதில் அதிக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஒரு தேவையை குறித்து உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் இந்த கிரேஸ் டிவியை ஆசீர்வதித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டத்துக்குள்ளாக பல வழிகளில் ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனாலும் கடந்த ஒரு சில மாதங்களாக அநேக தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் நாங்கள் இருக்கிறோம். விசேஷமாய் டிசிசிஎல் என்ற கேபிள் டிவியில் கடந்த நாட்களாக அது போய் அநேக இல்லங்களை சந்தித்து அநேகரை ஆண்டுக்குள்ளே வழிநடத்தி இருக்கிறது. ஆனாலும் பணம் கட்ட முடியாதனால இன்றைக்கி காலையில் இந்த டிவி சேனலை அவங்க கட் பண்ணிட்டாங்க. அநேக குடும்பங்களிலிருந்து கால் பண்ணியிருக்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு, இந்து குடும்பங்களுக்கு, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு, வியாதியில் இருக்கிறவர்கள், வயசானவர்களுக்கு இந்த டிவி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி கட்டான உடனே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனவே இதை நீங்கள் பார்க்குறவர்கள் உங்களால் முடிந்த காணிக்கைகளை இன்றைக்கே 5 மணி 6 மணிக்குள்ளே கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை நாளைக்கு காலையிலக்குள்ளே அதை 1,51,800 ரூபா அந்த சேனலுக்கு ஒவ்வொரு மாதமும் கட்டணும். இந்த மாதத்துக்குரிய தேவைகள் சந்திக்கப்படலை. எனவே பார்க்குறவங்க உங்களுடைய ஜிபே நம்பருக்கு, ஃபோன்பே நம்பருக்கு, அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் ஜெபத்தோடு ஒரு சின்ன காணிக்கையை நீங்கள் அனுப்பி தரும்படியாக எல்லாரும் இணைஞ்சோம்னா அந்த 1,51,800 இன்றைக்குள்ள நாளைக்குள்ளே கட்டிடலாம். எனவே இதை பார்க்குறவங்க தயவுசெய்து ஜெபத்தோடு இந்த ஊழியத்தை இந்த முறை தாங்கும்படியாக நன்பாக கேட்குற ஆண்டவர் இயேசு உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொடுக்குற காணிக்கை அவர் நினைத்து ஆண்டவர் அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் கொடுக்குற காணிக்கை நிமித்தமாக பல லட்சம் பேருக்கு அது ஆசீர்வாதமாக இந்த டிவி பயன்படும். ஒரு வருகின்ற ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு ஆண்டவர் தந்து கனப்படுத்துவார். எனவே இந்த ஊழியத்தை நீங்கள் ஜெபத்தோடு தாங்க முடியும் நன்பாக கேட்கிறேன்.